தம்பி. இப்போ நம்ம வந்து 7th எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 7th எக்ஸசைஸில் என்ன டாபிக் அப்படின்னா 7th வந்து 2 எக்ஸசைஸ் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் நம்பர்ஸ். செகண்டு பார்த்திங்கன்னா அதுலேயே ஏ அண்ட் பி. இப்போ வந்து பி வந்து பிரிண்ட் ப்ரைம் நம்பர் ஆஃப் n டைம்ஸ். ஓகேங்களா. ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன நம்ம நம்பர் கொடுக்குறோமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணி அவுட்புட் வரும். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பரை அதால் மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அதுதான் வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து சி ப்ரோக்ராமிங்குள்ளே லாகின் பண்ணுறோம். எப்படின்னா கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணி லோக்கல் டிஸ்க்கு கிளிக் பண்ணி டர்போ சி ப்ளஸில் வந்து டாஸ்க் பாக்ஸை கிளிக் பண்ணி சரிங்களா. இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஓகேவா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம என்னென்னா 7th எக்ஸசைஸ் பார்க்குறோம். எப்பவும் போல் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலுக்குள்ளே போய் நியூன்னு கொடுக்குறோம். ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் கொடுக்குறோம் சரிங்களா. இப்போ வந்து 7th எக்ஸசைஸ் பார்க்குறோம். 7th ஏ, இதுதான் 7th ஏ பார்க்குறோம். இப்போ வந்து ஃபேக்டோரியல் ஜூம் பண்ணுறதுக்கு F5. இப்போ வந்து ஃபேக்டோரியலை பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபேக்டோரியலுக்கு வந்து ஃபேக்ட்னு நம்ம கொடுக்குறோம். அது வந்து இன்டிஜர் வேல்யூவாக நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. அதை வந்து இங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து 2 வேரியபிள் மொத்தம் 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஃபேக்ட்டு n, f 3 வேல்யூ நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா. இந்த ப்ரோக்ராம் அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே தான் அதோட மல்டிப்ளிகேஷனு நடக்கும் சரிங்களா. f = n மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் n - 1. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3ன்னு கொடுக்குறீங்க. அது எப்படி வரும் அப்படின்னா 1 மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் 3 அப்படி தான் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து வரும் சரிங்களா. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதோட இதை வந்து எப்படி கம்பைல் பண்ண போகிறோன்னு. ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு Alt F9 கொடுக்குறோம். செக் பண்ணிட்டோம், இதில் எந்த எரரும் இல்லை. இப்போ வந்து ரன் பண்ணுறோம். Ctrl F9 கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், என்டர் த நம்பர் ஆஃப் ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் நம்பர் கேட்குது. இப்போ அதிக நம்பர் கொடுத்திங்கன்னா அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ சிம்பிளாக வந்து 3ன்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ என்டர் தட்டுறோம். அந்த ஃபேக்டோரியல் நம்பர்ஸ் ஆஃப் 3 யூஸிங் ரெக்ரேஷன்ஸ் ஆஃப் 6 எப்படி அவுட்புட் வந்தது அப்படின்னா 3 தான் ஃபேக்டோரியல். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1 × 2 × 3 = 6 அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2, அந்த 2வையும் 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6. ஓகேங்களா. இதோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்களா. ஓகே. இப்போ பாருங்கள், இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃபேக்டோரியல். இங்கே பாருங்கள் ஃபேக்டோரியல் நம்பர்ஸ் 4. இங்கே பாருங்கள் 1 மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் 3 மல்டிப்ளிகேஷன் 4 = 24. 1ஐயும் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இதுக்குண்டான ஆன்சரை வந்து இந்த 3 வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். இந்த 3 வந்து 6 வருங்களா. 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் 24. ஸோ அந்த 24 தான் அந்த ஆன்சர். அதுதான் இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபேக்டோரியல். ஓகேங்களா. நம்ம கொடுக்குற வேல்யூ என்ன பண்ணோம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். n நம்பர் ஆஃப் வேல்யூ, நீ எவ்வளோ வேல்யூ கொடுக்குற அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 கொடுக்குற அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5 அதோட ஆன்சர் என்ன. ஓகேங்களா. 620 பார்க்க வரும். ஸோ அந்த ஆன்சர் தான் வந்து ஃபேக்டோரியல்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து 6th ஆன்சர் அவுட்புட். ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ் இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.